வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுமாரோ அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம வீடியோஸில் சொல்லியிருந்தோம், சன் டிவி கொடுத்துருந்தோம், அதாவது 24th டேட்டில் சொல்லியிருந்தோம் சன் டிவி. ஸோ அதை அந்த லெவல் பிரேக் பண்ணாமல் க்ளோசிங் இருந்தது. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா அந்த லெவல் பிரேக் ஆகிட்டு அந்த டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. அது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நேற்று நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஏபிபி, எம்எஃப்எஸ்எல் இந்த 5 ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தோம். இதில் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிளியரான நம்ம சப்போர்ட் ஜோனில் இருந்தே பையிங் எடுத்து மூவிங் ஆயிடுச்சு. நல்லாவே பெரிய மூவ்மெண்ட்டே கொடுத்துருச்சு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக ஸ்பாட்டில் நம்ம சொல்லியிருந்த ரேஞ்சில் இருந்து தான் மூவிங் கிடச்சிது. ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் அப் ஆன மாதிரி தான் இருந்தது. அதாவது கேப் அப்னா அந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே இருந்தது. ஸோ இப்போ இதில் இப்போ ஸ்பாட்டில் நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது டார்கெட்டே கிளியராக வந்துருச்சு. அதே மாதிரி ஃபின் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோனில் இருந்தால் நம்ம சொல்லியிருந்த லெவல்ஸில் இருந்தால் மூவிங் கொடுத்துருக்கு. ஸோ அதுவுமே டார்கெட் வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம கம்மியான டார்கெட் தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே நல்ல பெரிய ரேலியாக கிடச்சிது. அதில் அடுத்து பார்த்தோன்னா ஏபிபியில் என்ட்ரி எதுவும் இல்லை. ஏபிபி பார்த்தோன்னா நம்ம செல் பிலோ கொடுத்துருந்தோம். கரெக்டாக பாட்டம் ஜோன் செல் பிலோ வராமல் மறுபடியும் அங்கே பையிங் எடுத்து ஒரு சின்ன மூவிங் போயிருக்கு. எகைன் என்னோட டே லோ பிரேக்கான வீக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எம்எஃப்எஸ்எல் பார்த்தோம் அப்படின்னா செல் பிலோ கொடுத்தோன்னா அது கிளியரான டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சு. அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு 26/4/2024 ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நெஸ்லே இண்டஸ்ட்ரீஸ், ஓஎஃப்எஸ்எஸ் இந்த 4-5 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் பார்த்தோன்னா 22,682, 22,723. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 22,394 22,324 வரலையுமே இருக்குது சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் பார்த்தோன்னா எபோ லெவலில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகெயின் R1 ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு சின்ன செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் 48,735 835 வரை இருக்குது. சப்போர்ட் ஜோன் 48,003, 47,857. ஸோ இதுவுமே பார்த்தோன்னா நல்லா புல்லிஷ் பிரேக் அவுட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு ரெசன்ஸ் ஜோனும் கூட இப்போ க்ளோசிங் நடந்திருக்குது. இந்த ஜோனில் ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் இருந்தது, பிலோ லெவல் இருந்தது அப்படின்னா R1 லெவலுக்கு கீழே இருந்ததுன்னா ஒரு செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஃபின் நிஃப்டியுமே நமக்கு சேமாக தான் இருக்குது. R1 R2 ரேஞ்சிட்டு தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ரேஞ்சிட்ட எபோ லெவல் ட்ரேட் ஆச்சுன்னா பையிங்க்கும், பிலோ லெவல் ட்ரேட் ஆச்சுன்னா செல்லிங் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நெஸ்லே இண்டஸ்ட்ரி பை எபோ 2,580க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 2,640 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம இங்கே பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீவியஸாக நமக்கு ஒரு பாட்டம் ஜோனில் இருந்தால் மூவிங் கொடுக்குறோம். அதே சமயம் இது 1 hour டைம் ஃப்ரேம். இதில் பார்த்தோன்னா நம்ம டே சார்ட்டில் பார்த்தோன்னா ஒரு கிளியரான சப்போர்ட் ஜோன் தான். இது பார்த்தோன்னா ப்ரீவியஸாக நமக்கு இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துருக்கு. அதாவது டிசம்பர் 2023 ஒரு சப்போர்ட் எடுத்து மூவிங் ஆகிருக்கு. நல்லா ரேலி போயிட்டு எகைன் திரும்ப பார்த்தோம் அப்படின்னா February 24 நல்லா மூவிங் கொடுத்துருக்கோம். அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிருக்கோம். அதே சமயம் இங்கே ஒரு ரெசன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு எகைன் திரும்ப பார்த்தோன்னா 22 ஏப்ரலில் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மூவிங் ஆகிருக்கு. இப்போ இது டே சார்ட் லெவலில் பார்த்தோன்னா நல்ல ஒரு பாட்டம் ஜோன் தான். பாட்டம் ஜோனில் அடுத்த ரெசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2,640 அடுத்த ரெசன்ஸ். ஸோ அந்த ஜோன் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நல்ல ஒரு பையிங் வால்யூமும் நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஜோன் பிரேக் பண்ணுறதுக்கு பொசிஷனில் வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடே லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுதான் ஜோனாக கொடுத்துருக்குறோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 2,640 வரலையுமே டார்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஓஎஃப்எஸ்எஸ் பை எபோ 7,145க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 7,320 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் வால்யூம் க்ரியேட் ஆகிட்டு எகெயின் அந்த பையிங் வால்யூமை ஃபெயிலியர் பண்ணி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இன்கேஸ் நாம் சொல்லியிருக்க லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா சின்ன ஸ்டாப்லஸ் அந்த டே லோ ஸ்டாப்லஸை வச்சு பை பண்ணலாம். சப்போஸ் இந்த டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டினியூவாக செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. டே சார்ட் லெவலில் பார்த்தோன்னா இது ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ப்ரீவியஸாக இங்கேருந்து ரன்னிங் நல்லா மூவிங் கிடச்சதோ அந்த இடத்துட்டு தான் மறுபடியும் சப்போர்ட் எடுக்குது. ஸோ அதனால் இது பையிங் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. சப்போஸ் டே லோ பிரேக் ஆச்சுன்னா செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோன்னா பை எபோ லெவல் கிளியராக மூவ் ஆகுதாங்கிற செக் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள். அதே சமயம் எவ்ரிடே நம்ம டுமாரோ அனாலிசிஸ் வீடியோஸ் வியூவிங் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்ருக்குறோம், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ அது டெய்லியுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ்
ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.